நேற்று வைத்தியத்துக்கு வந்தவங்க இந்த கோழியை கொடுத்தாங்க. இத குடுக்கறப்ப அவர் இல்ல. இதுக்கு நியாயமா என்ன விலையில குடுக்கலாம்? நல்ல கனமா இருக்குமா, 10 ரூபா கொடுக்கலாம். இப்ப வேடிக்கை பாருங்க. என்னங்க என்னங்க, என்னடி இங்க வாங்க. அடட மாணிக்கம், என்னப்பா உடம்பு சரியில்லையா, மருந்து வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்காரு. அவருக்கு அவசரமா பணம் வேணுமா, இந்த கோழியை வாங்கிக்கிட்டு பணம் கொடு. ஐயா, என்ன கனமே இல்ல கோழி, நோய் விழுந்த கோழி மாதிரியா இருக்குது. நமக்கு இது வேண்டாம், திருப்பி கொடுத்துரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அண்ணனுக்கு அவசரமா பணம் வேணுமா, இதுக்கு நியாயமா என்ன விலை கொடுக்கலாம்னு சொல்லுங்க, அதை கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஏதோ நீ சொல்லிட்ட, நியாயமா இது 1.5 ரூபாய் கூட தாளாது. நம்ம மாணிக்கம் 2 ரூபாய் கொடு. இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடைச்சி தீனிய போடு. இத புடிங்க, ஒரு 2 ரூபாய் கொடுங்க. இத புடிங்க, நீங்க புறப்படுங்க. என்னடி கோழி எடுத்துட்டு போறாண்டாலே? அது நம்ம வீட்டு கோழி தாங்க. நியாயமான விலைக்கு அண்ணன் கேட்டாரு. நீங்க தான் நியாயத்துக்குனே பிறந்தவராச்சே. உங்க வாயால என்ன விலை சொல்றீங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதான் கொடுத்துட்டு கோழி வாங்கிட்டு போறாரு. ஐயோ, அது நம்ம வீட்டு கோழியா? 15 ரூபாய் விலை பெறுமே. மாணிக்க ஏமாத்திட்டானே. கூட்டுறண்டி, பஞ்சாயத்தை கூட்டுறே. கூட்டுவேன். உன் வீட்டு கோழினா ஒரு விலை, ஊரார் வீட்டு கோழினா இன்னொரு விலையான்னு கேட்க மாட்டாங்களா பஞ்சாயத்துல? கேட்பாங்க. நான் தான் விலையே சொல்லலையே. சாட்சி யாரு? அந்த சாட்சி நீ.